Welcome to Chandru Maths. BSF Head Constable Radio Operator and Radio Mechanic போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 1121 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கும், மெடிக்கல் க்ரைட்டீரியா என்னென்ன, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் நான் வந்து திரும்ப சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. ஸோ இதில் வந்து 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். இதில் ஒரு சப்ஜெக்ட் இல்லாட்டிலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். இந்த 3 சப்ஜெக்டையும் சேர்த்து டோட்டலாக வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து 60% மேலே வரணும். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து தனித்தனியாக 60% இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். தனித்தனியாக 60% இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணி பார்க்குறப்போ அந்த டோட்டல் வந்து இந்த 3க்கான மொத்த மார்க்கோட 60%ஆக இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்ஓ போஸ்ட்டுக்கு, ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து இந்த ட்ரேடில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரேடியோ மெக்கானிக் போஸ்ட்டுக்குமே சேம் தான். 12th வந்து நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட் 60%க்கு மேலே வந்து ஓவராலாக வந்து எடுத்துருக்கணும். டோட்டலாக இந்த 3 சப்ஜெக்டில் மட்டும் சேர்த்து. ஓகே. ஸோ அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரேடில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் இந்த வெப்சைட்டில் பிஎஸ்எஃப் வெப்சைட்டில் இதுக்கு முன்னால் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் அப்ளை பண்ணுற ப்ராசஸை விட பெருசு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். பிஎஸ்எஃப் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பிஎஸ்எஃப்ல ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ட்ரேட்ஸ்மேனுக்காக போட்டது. அதனால் அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இப்போ டொமிசைல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ உங்ககிட்ட டொமிசைல் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே. இது நடுவில் வரக்கூடிய ஒரு சில ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அதில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்கன்னா 10th ஆட் பண்ணிவிட்டு 12th ஆட் பண்ணுங்கள். இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா 10th ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ ஆட் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தேவையில்லை. இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். வேறு ஏதாச்சும் நார்மலாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலையுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டாக்குமெண்ட் வரும். இப்போ 12th கொடுத்துருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஐடிஐக்கு பதிலாக அது வரும். ஓகே. ஸோ நீங்கள் அங்கே என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. ஸோ இதுதான் ஒரு சில சேஞ்சஸ். மற்றபடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் சேம் தான். ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாக இந்த பேஜ் தான் வரும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்து கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகே. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்துருந்தா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்போ ஒரு வேளை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோம்னு தெரியல, மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரோ இல்லைனா இமெயில் ஐடியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கோ இமெயிலுக்கோ வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் புது பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடி அதே மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியை வச்சு
இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படினாலும் இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ரெண்டுக்குமே வந்து ஓடிபி போயிருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் அப்ளை நியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். பேஜில் கீழே வந்துடுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும் குரூப் சி, ஹெட் கான்ஸ்டபிள், ரேடியோ ஆப்பரேட்டர், ரேடியோ மெக்கானிக் இல்லைனா போத் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த 159 மட்டும் பே பண்ணால் போதும். ஓகே, 159 158 பே பண்ணணும். ஓகே, 159 தான். அதுவே நீங்கள் வந்து 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே அப்ளிகேஷனில் பண்ணிடலாம். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுக்கும் சேர்த்து தனித்தனியாக வரக்கூடிய அந்த ஃபீஸை வந்து ஒரே இதாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது 328 சம்திங் வந்து பே பண்ணுற 318 சம்திங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து அப்ளை ஹியர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் போத் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, போத் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்ட் வேணும், ரெண்டாவது இந்த போஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரேடியோ மெக்கானிக் வேணும் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது வந்து ரேடியோ ஆப்ரேட்டர் வந்துடுது. ஃபஸ்ட் நான் ரேடியோ ஆப்ரேட்டர் கொடுத்தோம்னா ரெண்டாவது வந்து ரேடியோ மெக்கானிக் வருது. நீங்கள் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்தீங்களோ அதுதான் கிடைக்கும். ஒருவேளை அந்த மார்க் நீங்கள் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் ரெண்டாவது கொடுத்தது கிடைக்கும். ஓகே, இல்லை நான் ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்கும் அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து ரெண்டுக்குமான அப்ளிகேஷன் ஃபீஸை சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு மட்டும் தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இதில் கிடையாது. ஓகே, ஸோ நான் போத் அப்படிங்கிறதே கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 60% மேலே எடுத்துருக்கணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து 12th முடிக்கல ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க ஐடிஐ முடிக்கலைன்னா 12ங்கிற இடத்துல எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து 12க்கு எஸ் கொடுத்துருக்கேன், ஐடிஐக்கு நோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து 60% மேலே உங்களுக்கு இந்த இடத்துல இதில் மார்க் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து எஸ் தான் கொடுக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல நான் ஐடிஐ கொடுத்தேன் அப்படின்னா இது நோ கொடுத்துட்டு ஐடிஐக்கு நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10th மார்க் கேட்குது. ஓகே, 10th வந்து சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஐடிஐ கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி வருது, 12th கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி வருது. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு 12th கொடுக்குறேன். 12th கொடுத்தவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அதை கொடுக்குறேன். இல்லைனா ரெண்டுமே கொடுக்குறேன். ஓகே, ரெண்டுமே கொடுத்தோம்னா எல்லா பாயிண்ட்டுமே கேட்கும். அதனால் நான் ரெண்டுமே கொடுத்துட்றேன். ரெண்டுமே கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல இதுக்கும் எஸ் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு சில பாயிண்ட் இருக்காது. பட் நான் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ரெண்டுக்குமே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து வந்து இப்போ ஃபிசிக்ஸ் மார்க் வந்து 12th எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதில் வந்து சும்மானாலும் கொடுக்குறேன். ஓகே, 197 கொடுக்குறேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து 188 கொடுக்குறேன். மேத்ஸ் வந்து 198 கொடுக்குறேன். ஓகே, அவுட் ஆஃப் டோட்டல் வந்து எவ்வளவு? டோட்டல் வந்து இதில் 300 தான் இருக்குது. அப்போ 100க்கு தான் கேட்குது. ஓகே, ஃபிசிக்ஸ் மார்க் வந்து 12th 200க்கு அப்படின்னா இங்கே வந்து 600 வரணும். பட் இங்கே வந்து 100க்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறதே கொடுங்க. 12th ஃபிசிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மேத்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஏன்னா இதில் 200 இருந்தாலும் மார்க் டோட்டல் மார்க் 200 இருந்தாலும் இங்கே 200 கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா டோட்டல் இந்த 300 அப்படிங்கிறத என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே 300 அப்படின்னா 3 சப்ஜெக்ட்டுக்கும் 300னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜை மட்டும் கொடுங்க. தனித்தனியாக ஒன்றுலையும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே ஓவரால் பர்சன்டேஜ் இங்கே வந்துடுது. இந்த பர்சன்டேஜ் தான் 60% மேலே இருக்கணும். ஓகே, இதில் 1 2ல் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நான் வந்து 55ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவரால் 82 வந்துருச்சு. அப்போது எலிஜிபிள் தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து ஐடிஐ கொடுத்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கேட்குது. ஓகே, மேத்ஸில் வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ அதை வந்து கொடுங்க. அதே மாதிரி சயின்ஸில் வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கேட்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துடணும். இதில் டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. ஸோ அடுத்ததாக வந்து ட்ரைனிங் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. நான் எஸ் கொடுக்குறேன். ஓகே, எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆர்எம்க்கு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் ஐடிஐயில் என்ன ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஓக்கு அந்த ஐடிஐயில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மானாலும் கொடுக்குறேன்.
நீங்கள் எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று தான் வச்சுருப்பீங்க. எந்த இது உங்களுக்கு இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க. பட் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும்னால நான் எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஜென்ரலா இல்லைனா வந்து எஸ்டியா அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஜென்ரலே கொடுத்துருங்க. நீங்கள் இதில் வந்து நார்மல் எஸ்டி அப்படிங்கிறது வரல. ஓகே, ஜென்ரல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில ஸ்டேட்டில் இருக்கவங்களோடது வந்திருக்கு. அதே மாதிரி ஆதிவாசிஸ், இதுதான் எஸ்டிக்கு. ஓகே. ஸோ எஸ்டினா இந்த 2வது பாயிண்ட்டை கொடுங்க நீங்கள் எஸ்டி கேட்டகரி அப்படின்னா. இல்லைனா ஜென்ரல் தான் கொடுக்கணும். நான் ஓபிசி அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்ன கொடுத்தீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் வருதா, இல்லைனா எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து ஜென்ரல் தான் வருதான்ட்டு தெரியல. ஸோ இங்கே எஸ்டி இருக்குது, ஜென்ரல் இருக்குது என்னோட ப்ரொஃபைலில். ஓகே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்போ, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ என்ன கொடுத்தீங்களோ அது வருதா, இல்லைனா எல்லாருக்குமே இப்படி தான் வருதான்னு தெரியும். எல்லாருக்கும் இப்படி தான் வருதுன்னா நீங்கள் ஜென்ரல் கொடுத்துருங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து உங்களோட ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் என்னவோ அதுவும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஐடிஐ சர்டிஃபிகேட், அடுத்ததாக வந்து ஆர்ஓக்கான ஐடிஐ சர்டிஃபிகேட். நான் 2 தனித்தனியாக கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்காது. நான் 2 கொடுத்தனால இதில் 2 கேட்குது. ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான், ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அப்லோட் ஆகும். இதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ, அதாவது இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ 12th டீட்டெயிலோ, ஐடிஐ டீட்டெயிலோ ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு காலம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ விட்டுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணி பண்ணுறப்போ அந்த இதெல்லாம் வந்து திரும்ப ஃபில் பண்ண சொல்லும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்குது அப்படிமா நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி திரும்ப ஃபில் பண்ண சொல்லுது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பிளேஸுங்கிறது டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிளேஸ் வந்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஊர் வந்து கொடுத்துருங்க. ஓகே. அடுத்ததாக சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா தான் தெரியும். பெங்களூர் தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பெங்களூர் மட்டும்தான். வேறு எதுவும் சவுத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பெங்களூர் மட்டும்தான். ஸோ பெங்களூர் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த அமௌண்ட் வந்து 2 அப்ளிகேஷனுக்கும் சேர்த்து எவ்வளோ அப்படிங்கிறத காட்டும். ஓகே. ஸோ அடுத்ததான் இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேயணும் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்டோடது காட்டும். இல்லை 2 போஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2ல் எதுவோ அதை வந்து இதில் காட்டும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சும்மானாலும் டெமோவுக்கு அப்ளை பண்ணுறனால வந்து நான் வந்து எஸ்சி கேட்டகரியோ எஸ்டி கேட்டகரியோ கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் இதில் வந்து கம்மியாக காட்டுது. ஓபிசி கொடுத்துருந்தோம்னா எனக்கு வந்து அதிகமாக காட்டும். ஓகே. யூஆர், இடபிள்யூஎஸ் கொடுத்துருந்தாலும் அதிகமாக காட்டும். ஓகே. ஸோ டெமோக்காக நான் பண்ணுறதுனால ஏதோ ஒரு கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து இதில் வந்து பேனோ கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே. அக்ரி அண்ட் பே அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ அதோட நீங்கள் வந்து திரும்ப இந்த வெப்சைட்டில் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.